Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 952 பார்ட் 1. ஓபன் பண்ணா எபிசோட் டவுனை காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் காட்டுத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் டொனையாசோ இறந்து போயிட்டானேன்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அது கண்ணுல தெரியுது. இப்ப என்னன்னா யாசுயோட பாடிய காஞ்சிரோ வாங்கிட்டு போய் குறியில அடக்கம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டு இருப்பான். அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. காட்டுத்தனமா சிரிப்பாங்க. கண்ணுல அழுகுறாங்க. பட் அவங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும். இந்த கிராமத்துல எல்லாத்துக்கிட்டையும் பாரபட்சம் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருந்தான். ஆனா இப்போ இப்படி ஒரு நிலைமை காஞ்சிரோவாலையும் தாங்க முடியல. தேம்பி தேம்பி அழுவான். அப்ப அப்படியே பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க பிளானை சேஃப்கார்டு பண்றதுக்காக தான் அந்த சிம்பிளை பிராங்க் பண்றதுக்காண்டி பண்ணேன். எல்லாம் கையை தூக்கி ஃபன் பண்றான்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், கொசுகி ஃபேமிலி இறந்து 20 வருஷம் ஆச்சு. அவங்க யாரையும் இவனால கேதர் பண்ண முடியாதுன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சாமா. அதனாலதான் கொசுகி ஃபேமிலிக்காண்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கறக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரை ரெடி பண்ணி பரப்பி விட்டுருக்கான். மற்றபடி நான் வேற எதையும் மீன் பண்ணி பண்ணல. இது ஒரு பிராங்க். அது கூட தெரியாம இந்த ஒரோச்சி பயந்தாங்குழி இருக்கானே, அவன் பயந்து நடுங்கி போய் அந்த மூன் டிசைன் கொஞ்சம் பாப்புலரான டிசைன், அந்த டேட்டுவை கண்டு பயந்து போய் இன்னசென்ட் பீப்புள் எல்லாத்தையுமே பிடிச்சி ஜெயில போட்டிருக்கான். அவனுக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு வாங்குன்னு வாங்கியிருப்பான். இதை வேற லைவா கேட்டுக்கிட்டே வந்திருப்பானா. சோ அவனுக்கு பயங்கரமா காண்டாயிருச்சு. உன்னை புல்லட்டாலேயே குளிக்க வைக்காம விட மாட்டேன்றான்னு வெறியோட வந்திருப்பான். வந்த மாதிரியே பண்ணிட்டான்னு வைங்க. அதுவும் யாசுகி பாத்தீங்கன்னா ஓடனை பத்தி எல்லாம் பெருமையா பேசியிருப்பானா. அது அவனுக்கு இன்னுமே கடுப்பேத்தி விட்டுருச்சு. அதனால எல்லாம் ரவுண்டு கட்டி நல்லா சிறப்பா சம்பவம் பண்ணிட்டானுங்க. இந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு காஞ்சிரோ அவருக்காக ரொம்ப ரொம்ப நன்றிப்பான். ஏன்னா 20 வருஷ பிளான் இது. எங்கேயாச்சும் சொதப்புச்சுன்னா கண்டிப்பா எல்லாம் தோத்துருவாங்க. இல்லனாலும் ஜெயிப்பாங்களான்னு தெரியல. ஆனா அவங்களோட மன திருப்திக்கு கரெக்டா அந்த பிளானை பண்ணணும்ல. அதுக்காக அந்த பிளானை மனுஷன் உசுர கொடுத்து காப்பாத்திருக்காரு. என்ன இருந்தாலும் யாசுய்க்கு ஒரு பெரிய ஃபியூனரல் நடத்தியே ஆகணும். ஆனா இப்ப இருக்க நிலைமையில அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால மரியாதை தர விதமா ஓடனை எங்க புதைச்சாயிலோ அங்கே இவரையும் புதைச்சிருவேங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் நம்ம பிராங்கி பாத்தீங்கன்னா டைகர் பைக்ல வருவான். எதையாச்சும் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணிடுறான். அப்புறம் என்ன காஞ்சிரோவும் நம்மையும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதே நேரம் பிளவர் கேபிட்டல்ல நம்ம ஆளுகளோட போட்டோஸ் எல்லாத்தையுமே லைனா அடுக்கி வச்சு இவங்க எங்க இருந்தாலும் சரி புடிச்சு பொட்டனிலே 4 போடு போட்டு உரோச்சிக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு எல்லா காட்ஸ் கிட்டையும் மக்கள்கிட்டையும் சொல்லி பயங்கரமா அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே உரோச்சியை எதிர்த்து சண்டை போறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. ஏன்னா ஜோரோவும் செஞ்சு அப்படித்தானே பண்ணானுங்க. அதனால இவங்கள மட்டும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா டன் டன் டனகனக்காதான். இப்படி மக்கள்கிட்ட எல்லாம் போட்டோ காமிச்சுக்கிட்டு இருக்கத நம்ம ஆளுங்க 3 பேரும் பார்த்துருவாங்க. உசோப்பு, ரோபின், ப்ரூக்கு. இதுக்கப்புறம்லாம் இவங்களால ஈஸியா அங்க எல்லாம் சுத்த முடியாது. இப்ப இவங்க உள்ள போகணும்னா இவங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ளேயும் விடுவாங்க. குறிக்கு போறதுக்கு போட்டை யூஸ் பண்ணாதான் இவங்க போக முடியும். வேற ஏதாச்சும் டகல்ட்டி வேலை பண்ணலாமான்னு கேட்பான். ஆனா அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு உசோப் ஒரு ஐடியா யோசிச்சு கொஞ்சம் அப்படியே மார்வேஷம் போட்டுக்கிட்டு மூஞ்ச பயந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு பின்னாடி நம்ம ப்ரூக்கு அப்படியே பேய அவங்க 2 பேத்தையும் புடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நிப்பாங்க. பாத்துக்கிட்டு இருக்க செக்யூரிட்டி கார்டு ஐயோ பாவம் இந்த ஃபேமிலியை பேய் புடிச்சுக்கிட்டு இருக்க போல அப்படின்ட்டு ப்ரூக்கை பார்த்து பயங்கரமா பீதி ஆயிருவான். அவங்க 2 பேத்தையும் ஒழுங்கா நோட் பண்ணல. அதனால போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். அப்புறம் என்ன ஜம்முன்னு போட்ல ஏறி அவங்க பாட்டுக்கு போவாங்க. டோகோப்புலையும் இப்ப கான்சியஸ்ல இல்ல. ஏன்னா அழுது கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிட்டா. உசோப்புக்கெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. என்ன மாதிரி ஒரு சோகம் அவளுக்கு நடக்க கூடாதோ அதுதான் நடந்திருக்குது. அதுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அந்த டைம் டோக்கவை நான் பாத்துக்கிறேன்னு ரோபின் கொடுக்க சொல்லுவான். ஏன்னா அவன் வெறும் எலும்பு கூடு. ஆல்ரெடி பயங்கரமா குளிர் அடிக்குது. எலும்பு வச்சு பிடிச்சுக்கிட்டா எப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை சொல்லி அவளை குடுன்னு கேட்ட உடனே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் உச்சக்கட்ட அவமானம்னு. சோ இப்படி இவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி குறியோட சவுத் வெஸ்ட் பார்ட்ல காட்டுறாங்க. டாக் ஸ்டோம், அஷுரா டோஜி, கின்னு இவங்க 3 பேரு பிளஸ் அவங்க அஷுரா டோஜியோட ஆளுங்க. இவங்க எல்லாம் அப்படியே எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. கூட்டு போறது பாத்தீங்கன்னா அஷுரா தான். எங்கடா கூட்டு போற சொல்லுடான்னு கேட்டா வாங்க அப்படின்ட்டு கூட்டு போய் காமிப்பான். கிண்ணெல்லாம் பார்த்துட்டு அலண்டு போயிட்டான். ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, கப்பல். இங்க இருந்து ஒனிகேஷிமாக்கு கப்பல்ல தானே டிராவல் பண்ணி போக முடியும். ஆளுங்களை திரட்டிடலாம், கப்பல் தானே முக்கியம். சோ அப்படி பாத்தீங்கன்னா அஷுரா டோஜி ஏகப்பட்ட கப்பல்களை ரெடி பண்ணி வச்சிருக்கான். என்ன கொஞ்சம் பழசாகி போச்சு, அதை மட்டும் ரெடி பண்ணா போதும், சும்மா தாறுமாறா போகும். லேண்ட் ஆஃப் வானோல எல்லாம் இந்த மாதிரி கப்பல்லாம் கிடையவே கிடையாது. இது இவன் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா கைடோ ஒரு கண்ட்ரியை அழிச்சிருப்பான். அங்க இதெல்லாம் சும்மா இருந்திருக்கும். அப்படியே அழகா தூக்கிட்டு வந்துட்டான். இதை யூஸ் பண்ணி 1000 சோல்ஜர்ஸை கூட ஒனிகேஷிமாக்கு கொண்டு போலாம். உடனே அவனை பாராட்டி தள்ளுவாங்கப்பா, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிச்சிட்ட, சூப்பர்ப்பா சூப்பர், இப்படி எல்லாம் நீ பண்ணி வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படிமானா. ஏண்டா 20 வருஷமா நான் என்ன கோமாலையாடா இருந்தேன் இல்ல தூங்கிட்டு இருந்தானா கோயால. இப்ப கப்பலை ரெடி பண்ண வழி சொல்றான உடனே அதெல்லாம் ஒன்னும் கவலை இல்ல, நம்ம கிட்ட கன்னு மாதிரி பிராங்கின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இதெல்லாத்தையும் பாத்துக்குவான், நீ கவலையே படாதேம்மா. இன்னெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாம் அந்த ஒரு நாளுக்காக தான் கத்தியெல்லாம் தூக்கி
பயங்கரமா வீரவசனம் பேசுவான். அப்படியே கட் பண்ணி உடோன்ல இருக்க அந்த எக்ஸ்கவேஷன் கேம்ப காட்டுறாங்க. நம்ம லூஃபி இன்னுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கான். ஆனா இன்னும் கத்துக்கிட்ட பாடு இல்ல. சாப்பர் வந்து பச்சையா திட்டுவான். ஏன்னா இப்பதான் அவனுக்கு மருந்து கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கணும். சாப்பிட்டுட்டான் மூடிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு புடிச்சு திட்டுவான். என்ன பண்றது, இன்னுமே அந்த டெக்னிக்கை நான் மாஸ்டர் பண்ணல, அதனால நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைமுக்கு போது நம்ம தாத்தாங்க என்ட்ரி கொடுப்பாரு. என்னடானா அவரு ட்ரைனிங் கொடுக்க போறாராமா. யோ அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கேன்னு சாப்பர் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவான். அதெல்லாம் அவரு கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா எப்படி லூஃபி கேட்க மாட்டான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சோ ரெண்டு பேரும் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவரு கேஷுவலா ஹாக்கி பவரை வெளியில கொண்டு வருவாரு. லூஃபி அவனுக்குள்ள இருக்க அந்த ஹாக்கி பவரை வெளியில உருவி எடுத்து ஒரு பஞ்ச் வைப்பான். அந்த இடமே அதிரும். சாப்பர் ஃபர்ஸ்ட் டைம் லூஃபி இந்த மாதிரி பண்ணி பாக்குறானா அப்படியே அசந்துருவான். ரெண்டு பேர்த்தோட பவரும் டேஷ் ஆகும் போது நம்ம தாத்தாக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால லூஃபியால கீப் அப் பண்ண முடியல, அப்படியே திருச்சிருவான் பின்னாடி. ஒன்னு மட்டும் அவர் கன்ஃபார்மா சொல்லுவாரு, நம்ம பையன் மட்டும் இந்த பவரை கரெக்டா கத்துக்கிட்டானா டெஃபினட்டா அவனால கைடோவை எதிர்த்து சண்டை போட முடியும்னு. ஏன்னா காமெட்ஸ் இருக்கான்ல, அவனும் இதே யூஓ பவரை தான் யூஸ் பண்ணுவான். அவனோட பவர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அவன் ஜெயில இருந்து வரும்போது அதே ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். இப்ப நம்ம தாத்தாக்கு எப்படியாச்சும் இந்த பவரை லூஃபிக்கு கத்து கொடுத்தே ஆகணும். அதனால பயலோட பிராக்டிஸ் அங்க ஸ்டார்ட் ஆகணும் வைங்க. அப்படியே கட் பண்ணி ரிங்கோவை காட்டுறாங்க. கவுமட்சு கையில ஏதோ ஒரு பொட்டலத்தோட புலம்பிக்கிட்டே வருவான். இத்தனை வருஷம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையேன்னு. அவன் கையில வச்சிருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு தான். யாரோ இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கையில போறான். இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே கட் பண்ண அந்த கத்தி திருடன் இருக்கானே, அவன் அந்த பிரிட்ஜ்ல தான் நின்னுட்டு இருப்பான். கரெக்டா நம்ம சோரோ அங்க வந்துட்டான். இதுல வேற அவன் பில்டப், என்னடா போன டைம் வாங்கினாடி பத்தலையா, மறுபடியும் உனக்கு வேணுமான்னு கேட்பான். அட மூளைகட்ட முட்டைக்கோசு, லாஸ்ட் டைம் குறுக்க ஒருத்தன் வந்துட்டான், இல்லன்னா உன் பல்ல கழட்டி நானே உன் கையில கொடுத்துருக்க மாட்டானா. எனக்கு இந்த மாதிரி செட்டில் பண்ணாம போறதெல்லாம் புரியாதுப்பா, அதனால உன்னை பொழந்து கட்டிட்டு என் ஸ்வாடை எடுத்துட்டு போறேன்பா. அவன் நான் உன்னைய பொழந்து கட்டிட்டு உன்னோட மிச்ச 2 ஸ்வாடையும் எடுத்துக்கிறேன்பா. 2 பேருக்கு அங்க மரண பங்கமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஜோரோ இந்த டைம் பொல காட்ட போறான்னு நினைக்கிறேன். என்ன இழிச்சுக்கிட்டே நிப்பான். சரி இதுக்கப்புறம் அந்த சண்டையில ஜெயிச்சு அந்த ஸ்வாடை வாங்கினானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.